வணக்கம் நண்பர்களே. அப்புறம் விழுப்புரம் சேனலுடைய 50வது பதிவு இது. இந்த பதிவு மூலமா உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவுமே மகிழ்ச்சி. நாம இந்த அளவுக்கு வந்திருக்கோம்னா காரணம் உங்களுடைய அன்பும் ஆதரவும் தான். அதுக்காக என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அன்பு ஆதரவு என்றைக்கும் தொடரணும் அப்படிங்கிற வேண்டுகோளையும் உங்ககிட்ட வைக்கிறேன். அப்புறம் நாம இந்த பதிவுல பார்க்க போறது, நான் பிறந்து வளர்ந்த என்னை தாங்கிக் கொண்டிருக்கிற இந்த விழுப்புரம் நகரத்தை பற்றிய விவரங்களை தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க விழுப்புரத்துக்குள்ள போகலாம். விழுப்புரம்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் நினைவுக்கு வர்றது விழுப்புரம் ரயில் நிலையம் தாங்க. தமிழ்நாட்டின் வடக்கையும் தெற்கையும் இணைக்கும் முக்கிய புள்ளியாக இருக்கிறது விழுப்புரம் ரயில் நிலையம். தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய ரயில் நிலையங்களில் சந்திப்புகளில் முக்கிய இடம் பிடிக்கிறது இந்த ரயில் நிலையம். சென்னை, திருச்சி, மயிலாடுதுறை, திருவண்ணாமலை மற்றும் புதுச்சேரி அப்படின்னு 5 வழித்தடங்களின் மாபெரும் சந்திப்பு இங்கே தான் நடக்குதுங்க. ரயில் நிலையம் விழுப்புரத்தோட குறிப்பிடத்தகுந்த அடையாளம்னு சொல்லலாம். சாலை போக்குவரத்திலும் கூட முக்கிய இடம் பிடிக்கிறது நம்ம விழுப்புரம். சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை, அப்புறம் விழுப்புரம் புதுச்சேரி தேசிய நெடுஞ்சாலை விழுப்புரத்தின் ஊடாகத்தான் செல்கின்றன. தினசரி நூற்றுக்கணக்கான இல்லை ஆயிரக்கணக்கான வாகனங்கள் விழுப்புரத்தை கடந்து செல்கின்றன. இவ்வூர் நவாப் தோப்பு நவாப் காலம் முதல் இங்கிருந்து வருகின்றதெனலாம். இத்தோப்பு இவ்வூரில் உள்ள சோலைகளின் அடர்த்தியான ஒன்றாயினும் துஷ்ட ஜந்துக்கள் இதில் வசிப்பதில்லை. இதோர் அதிர்ஷ்டமே. ஆனால் இத்தோப்பில் அகப்படாத மருந்து சரக்குகள் இல்லை. அன்றியும் இத்தோப்பில் இல்லாத அபூர்வ மரங்களும் இவ்வுலகத்தில் இல்லை எனலாம் அப்படின்னு விழுப்புரம் நவாப் தோப்பினை நமக்கு அறிமுகம் செய்கிறது 1908ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திய சுதேசமித்திரன் இதழ். நவாப் தோப்பு மட்டுமல்ல, மாந்தோப்பு, பீமநாயக்கன் தோப்பு, நாயக்கன் தோப்பு, சிங்கார தோப்புன்னு இந்த ஊர் முழுக்க ஒரு காலத்தில் தோப்பும் துறவுகளுமாகத்தான் இருந்திருக்கு. இது 100 ஆண்டுக்கு முந்தைய விழுப்புரத்தோட வரைபடம். கீழ்பெரும்பாக்கம், பூந்தோட்டம், மருதூர், மகாராஜபுரம் விழுப்புரத்துக்கு வெளியே இருந்த கிராமங்கள். விழுப்புரமும் தனி கிராமமாகத்தான் இருந்திருக்கு. 1891 விழுப்புரம் கிராமத்தோட மக்கள் தொகை 7950. 1901 11,293. 1911 மக்கள் தொகை 16,157. இது 1921 17,423 பேராக மாறியிருக்கு. அப்புறம் 1919 தான் பூந்தோட்டம், கீழ்பெரும்பாக்கம், மருதூர், மகாராஜபுரம் இந்த கிராமங்களை இணைச்சி
விழுப்புரம் நகராட்சி உருவானது. 2011 விழுப்புரம் நகரத்தோட மக்கள் தொகை 1,40,714 பேர், அதாவது ஏறக்குறைய 1,50,000 லட்சம் பேர். அண்மை காலத்தில் விழுப்புரம் தன்னோட கரங்களை பறந்து விரிச்சு இருக்கு. காக்குப்பம், பாணாம்பட்டு, வழுதரெட்டி, அப்புறம் சாலாமேடு பஞ்சாயத்துகளும் விழுப்புரம் நகரத்துக்குள்ளே வந்திருக்கு. மக்கள் தொகை எப்படியும் 2 லட்சத்தை தாண்டலாம். அப்புறம் நிறைய பேருடைய கேள்வி, விழுப்புரம் எப்படி இந்த ஊருக்கு இந்த பேர் வந்தது, எப்போதிலிருந்து இந்த பேர் வழங்கப்படுது அப்படிங்கிற கேள்வியை தான் நண்பர்கள் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பெரும்பாலானவர்கள் என்னன்னாக்கா ராமாயணத்துக்கும் விழுப்புரத்துக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி பேசுறாங்க. 1976 ஜூலைல ஆனந்த விகடன்ல ஒரு கட்டுரை வந்தது. நம்ம ஊரை பத்தி, விழுப்புரத்தை பத்திய ஒரு சிறப்பிதழ் எழுது. ஐயா திருக்குறளார் முனுசாமி அவர்களோட பேட்டியோட அந்த கட்டுரை வந்தது. கட்டுரையுடைய தலைப்பு என்ன தெரியுங்களா? ராமாயணத்துக்கும் விழுப்புரத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறது தான். அதுல ஐயா திருக்குறளார் முனுசாமி சொல்றாங்க, ராமாயணத்தில் வரும் தண்டகாரண்யம் என்ற பெயரினை நினைவுபடுத்துவதுதான் இந்த மாவட்டத்தில் உள்ள திண்டிவனம். பொன்மானின் நிகழ்ச்சி தண்டகாரண்யத்தில் நடக்கிறது. கண்டமானடி போன்ற பெயர்களை கொண்ட ஊர்கள் எல்லாம் விழுப்புரத்திற்கு அருகாமையில் உள்ளன. பொன்மானை தேடி சென்ற ராமன் அதன் காலடிகளை கண்ட இடம் கண்டமானடி. ராமன் வில்லை பிடித்து பொன்மானை நோக்கி அம்பு எய்த இடம் என்பதால் இந்த இடம் வில்லுப்புறம் ஆயிற்று அப்படிங்கிறது ஐயா திருக்குறளாருடைய விளக்கமா இருக்கு. இதுல ஐயா குறிப்பிடுற திண்டிவனம், அதற்கான பெயர் காரணம், வரலாற்று ரீதியான விஷயங்கள் வேறாக இருக்கின்றன. அதே மாதிரி விழுப்புரத்துக்கான பெயர் காரணம், அதற்கான வரலாற்று விஷயங்களும் வேறாக இருக்கின்றன. அது என்ன வரலாற்று ரீதியான தரவுகள், விஷயங்கள் விழுப்புரத்துக்கான பெயர் காரணம் குறித்து அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதை பற்றிய விவரங்களை தான் இப்ப நாம பார்க்க போறோம். விழுப்புரம் ஆதிவாளீஸ்வரர் கோயில், கைலாசநாதர் கோயில், வைகுண்டவாச பெருமாள் கோயில், இந்த கோயில்கள் இருக்கிற கல்வெட்டுகள் இந்த ஊரோட வரலாற்றை தாங்கிக்கிட்டு இருக்குதுங்க. பல்லவர் காலத்தில் இந்த ஊர் விஜய நிருபதுங்க ஜெயம் தாங்கிய சதுர்வேதி மங்கலம்னு வழங்கப்பட்டு இருக்கு. நிருபதுங்கன் பல்லவ பேரரசனோட பேர். அப்புறம் சோழர் காலத்தில் ராஜராஜன் பேரால் ஜனநாத சதுர்வேதி மங்கலம்னு அழைக்கப்பட்டிருக்கு. அப்புறம் 13வது நூற்றாண்டில் இருந்து தான் விழுப்புரம்ங்கிற பேர் வழக்கத்தில் வந்திருக்கு. அப்போது பாண்டியர் ஆட்சியில் இந்த பகுதி விழுப்பரையன் அப்படிங்கிற குறுநில மன்னனோட ஆளுகையில் இருந்திருக்கு. அந்த மன்னனோட பேரால்தான் விழுப்பரையன் புறம், புறம்னா பெரிய ஊர், வணிக நகரம்னு சொல்லலாம். விழுப்பரையனோட புறம் அப்புறம் விழுப்புரமாக மாறிடுச்சு. மற்றபடி ராமாயணத்துக்கும் விழுப்புரத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லைங்கிறது எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் தெரியும் இல்லைங்களா? அப்புறம் ஆற்காடு நவாப் ஆட்சியில், அதாவது 1740 விழுப்புரத்தில் கோட்டை கொத்தளங்கள் இருந்திருக்கு. நவாப்போட தளபதியான அப்துல் ஜலீல் அப்படிங்கிறவர் தலைமையில் தான் இங்கே ஆட்சி நடந்திருக்கு. 1750 விழுப்புரம் கோட்டையை பிரெஞ்சுக்காரங்க பிடிச்சிருக்காங்க. அப்புறம் 1752 விழுப்புரம் கோட்டை பிரிட்டிஷ்காரங்க கிட்ட போயிடுச்சு. கடைசியில் 1803 விழுப்புரம் கோட்டையை
பிரிட்டிஷ்காரங்க இடித்து தரைமட்டமாக ஆக்கிட்டாங்க. சென்னை எழும்பூர் அருங்காட்சியகத்தில் இருக்கிற இந்த பீரங்கியும் விழுப்புரம் நகராட்சி பூங்காவில் இருக்கிற இந்த பீரங்கியும் தான் விழுப்புரத்தில் கோட்டை இருந்ததுக்கான ஆதாரங்களாக இருக்குது. அப்புறம் 1877 சென்னை விழுப்புரம் ரயில் பாதையும், அடுத்த 2 ஆண்டுகளில் விழுப்புரம் புதுச்சேரி ரயில் பாதையும் போடப்பட்டுச்சு. அடுத்தடுத்த வரவுகளான முன்சிப் கோர்ட்டு, சார் பதிவாளர் அலுவலகம், தாலுகா அலுவலகம் விழுப்புரத்தோட முக்கிய திறவுகோள்களாக அமைஞ்சது. விழுப்புரம் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் இருக்கிற இந்த அழகான கட்டடம் 1907 கட்டப்பட்டது. ஆங்கிலேயர்களோட குழந்தைக்கு இங்கே பாடம் சொல்லித்தரப்பட்டது. அப்புறம் 1909 நவாப் பாளைய தெருவில் புனித சவேரியார் ஆரம்ப பள்ளியும், 1911 முன்சிப் கோர்ட் சாலையில் PELC ஆரம்ப பள்ளியும் தொடங்கப்பட்டன. 1918 நகராட்சி உயர்நிலைப் பள்ளியும், 1919 விழுப்புரம் நகராட்சியும் தொடங்கப்பட்டது இங்கே குறிப்பிடத்தக்கதுங்க. அப்புறம் 1924 ரயில்வே இருபாடர் பள்ளியும், 1938 சேக்ரட் ஹார்ட் கான்வென்ட்டும் தொடங்கப்பட்டன. அதே ஆண்டு, அதாவது 1938 சந்தானகோபாலபுரம் பகுதியில் இந்து உயர்தர ஆரம்ப பாடசாலை தொடங்கப்பட்டது. பின்னாளில் இந்த பள்ளி தான் மகாத்மா காந்தி பள்ளியாக மாற்றம் பெற்றது. நாடு சுதந்திரத்துக்கு முன்னாடி விழுப்புரம் ஒழுங்குமுறை விற்பனை கூடம், நகராட்சி பிரசவ விடுதி அப்படின்னு நிறைய வரவுகள். சுதந்திரத்துக்கு பின்னாடியும் நகராட்சி பூங்கா, நகராட்சி பஸ் நிலையம், கண்ணப்ப முதலியார் இலவச தமிழ் ஆங்கில தர்ம பள்ளிக்கூடம் அப்படின்னு இந்த வரவுகள் தொடர்ந்துச்சு. 1968 ஜூலை மாதம் 3ஆம் தேதி ஒரு முக்கியமான நாள். இந்த நாளில் தான் விழுப்புரத்தில் அரசு கலைக்கல்லூரி தொடங்கப்பட்டுச்சுங்க. இதே நாளில் தான் எல்லி சத்திரம் பகுதியில் இருந்து தென்பண்ணை ஆற்று தண்ணி குடிநீராக விழுப்புரம் வீடுகளுக்கு வந்துச்சு. ஆயிரத்தி 1975 ஜனவரியில் விழுப்புரத்தை தலைமடமாக கொண்டு தந்தை பெரியார் போக்குவரத்து கழகம் தொடங்கப்பட்டது. இது விழுப்புரம் வளர்ச்சியில் ஒரு மைல்கல் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் 1988 விழுப்புரத்தை தலைமடமாக கொண்டு காவல் மாவட்டம் தொடங்கப்பட்டது. மாவட்டத்தோட தலைநகர் எனும் தகுதிக்கானது நம்ம விழுப்புரம் அப்படிங்கிறதுக்கான முன்னோட்டம்தான் இது.